பெட்ரோல் விலை ஏறுற வேகத்துக்கு உங்கள் வண்டி வந்து மைலேஜே கொடுக்கலையா? கவலை விடுங்க. நான் சொல்ல டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி கண்டிப்பாக மைலேஜ் கொடுக்கும். வண்டி டயரில் வந்து எப்பவுமே காற்று கம்மியாகாமல் பார்த்துக்குங்க. டயரில் வந்து காற்று கம்மியாச்சுன்னா ரோட்டுக்கும் டயருக்கும் நடுவில் உராய்வு அதிகமாகி இன்ஜின் வந்து சூடாகும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் டப்புன்னு குறைஞ்சிரும். அடுத்து வந்து ஆயில். நீங்கள் வந்து 3000 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி வந்து ஆயிலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஆயில் வந்து கருப்பாக இருந்துச்சுன்னா இன்ஜின் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். அப்போ மைலேஜ் குறைஞ்சிரும். அடுத்து வந்து ஏர் ஃபில்டர். நமக்கு வந்து மூக்கு அடைச்சா மூச்சு விட முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் ஏர் ஃபில்டரில் வந்து தூசி இருந்தாலும் வந்து உங்களுக்கு மைலேஜ் குறைஞ்சிரும். அப்புறம் அடுத்தது வந்து இந்த ஆக்சிலேட்டரை வந்து வருன்னு முறுக்காதீங்க. எப்போவுமே 40லேருந்து 50 கிலோமீட்டர் மைலேஜில் வந்து ஸ்மூத்தாக போங்க. உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து செமையாக இருக்கும். சிக்னலில் வந்து நீங்கள் வந்து 30 செகண்டுக்கு மேலே நிற்கிறீங்களா, வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. இதனாலையும் கூட உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து அதிகமாக செலவாகும். அடுத்து வந்து வெயிட்டு. நீங்கள் வந்து வண்டிக்கு அடியில் வந்து அதிகமாக வந்து வெயிட் வைக்காதீங்க. வண்டி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். கடைசியாக வந்து பெல்ட்டையும் கிளச்சையும் வந்து சரியாக செக் பண்ணுங்க. நல்ல பெட்ரோல் பங்காக பார்த்து பெட்ரோலை போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கலப்பட பெட்ரோல் போட்டாலும் உங்கள் இன்ஜின் வந்து ப்ராப்ளம் ஆகி மைலேஜ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற இந்த விஷயங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Boss Wala. Be the boss.